வணக்கம் இந்தியா. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு வாலட்டைல் மிகுந்துதான் இருந்தது என்று சொல்லலாம். கடந்த 2 நாட்களாக சந்தைகள் வீழ்ச்சியை தழுவியது. நிஃப்டி 24,200 கீழே முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் க்ரூட் ஆயில் $100 இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 3% மேல் வீழ்ச்சி. இதுதான் இன்றைய தின முக்கிய அறிவிப்புகள். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 146 புள்ளிகள் குறைந்து 24,179.80 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 1238, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னா 1675. ஸோ மார்க்கெட் பிரெத் இன்றைய தினம் ஒரு நெகட்டிவ் பையஸில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுபோல் 201 பங்குகள் 52 வீக் ஹையையும் 11 பங்குகள் 52 வீக் லோயும் டச் பண்ணியிருக்கு. 117 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 56 பங்குகள் லோவர் சர்க்கியூட் இன்றைக்கி. ஸோ இந்த ப்ராடர் வீக்னஸ் இருந்தும் வி ஆர் கெட்டிங் எ பெட்டர் இன்புட் டேட்டா. இதை ஞாபகம் வச்சுங்க. இன்றைய தினம் மெயினாக இந்த ட்ராக்கிங் வீக்னஸ் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ், அதை பற்றி பின்னாடி பேசுவோம். அதுபோல் நிஃப்டி 50 ஓப்பன் இன்றைக்கி வீக்காக 24,233.65 ஓப்பன் ஆச்சு. அந்த லாஸ் டியூரிங் த டே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். இன்ட்ராடே லோ 24,126.65. இன்றைக்கி ஹைக்கும் லோக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி செட்டில்டு அரவுண்டு 24,179, பிலோ 24,200 மார்க்குங்க. ஸோ அதே போல் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷரை பார்க்க முடிஞ்சது. பட் ஓவராலாக நிஃப்டி வீக்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் கெயினில் தான் முடிவடைந்திருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மார்ஜினலி ஹையர். ஸோ ஒரு ஸ்லைட் ரைஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி. நம்ம வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி ஒன்லி ஃபார் நம்மளுடைய ரெகுலர் யூசர்ஸ் கொண்டு தான் அனுப்பிச்சிருக்கோம். ப்ராபப்ளி நான் நாளைக்கு பார்க்குறேன். அதை நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே லிங்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதையும் லிங்க் பண்ணுறேன். அதை பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விக்ஸை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க முடியும். ஆன் வீக்லி பையஸ் நிஃப்டி இண்டெக்ஸ் மேனேஜ் டு க்ளோஸ் 0.74% ஹையர். முதலே சொன்னது போல் செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வீக்காக மார்க்கெட் ஃப்ரைடே அன்றைக்கி விழறத பார்க்க முடிகிறது. க்ரூட் ஆயில் $100 மேலே இருக்குது. மேலும் நம்மளுடைய கரன்சி மார்க்கெட் பார்க்கும் பொழுது இந்திய ரூபாய் இன்றைக்கி வீக்கன் ஆகிருக்கு 0.28% அகெயின்ஸ்ட் த US டாலர் 94.52. ஸோ லார்ஜ்லி வாலட்டிலிட்டி இன் ஆயில் ப்ரைஸஸ், நம்மளுடைய ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி க்ரூடை ருப்பியை அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ இன்டர்மீடியன்ட் டாலர் சேல்ஸ் பார்த்தோன்னா ஸ்டேட் ரன் பேங்க்ஸ் நிறைய அந்த லிமிட்டட் லாஸை லிமிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுபோல் 11 துறைகளில் 3 துறைகள் தான் ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. அதில் ஐடி, எஃப்எம்சிஜி அண்டு மீடியா. இறங்கின துறைகள்னு பார்க்கும் பொழுது பிஎஸ்யூ பேங்க், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்கிங் செக்டார், இது 3மே நன்கு இறங்கியிருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா டைட்டன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், தென் டாடா கன்சியூமர், அதானி போர்ட்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் கோல் இந்தியா, HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், தென் பஜாஜ் ஃபினான்ஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். இன்றைய தினம் வெளிவந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரிசல்ட்டு அது பார்த்தோன்னா அவங்களுடைய NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகிருக்கு மோர் தென் 3%. அதுதான் முக்கிய காரணம். ஸோ அதனால் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அது மட்டுமல்லாமல் க்ரூட் ஆயிலும் $100 பர் பேரல் கிட்ட நிற்கும் பொழுது இன்வெஸ்டர்ஸ் ஒரு காஷியஸ் அப்ரோச், அன்சர்டனிட்டி ஓவர் ஈரான் அண்ட் US, ஸோ இவையெல்லாம் சேர்ந்து சந்தைகளில் அந்த வீழ்ச்சியை இன்றைய தினம் கொடுத்தது என்று சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி $500 அதிகரித்து 1,52,761. வெள்ளி
3946 ரூபாய் அதிகரித்து 2,62,486 குரூடாயில் 106 ரூபாய் குறைந்து 8,960 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மார்க்கெட்டை பொறுத்தவரை வாலட்டைல் மூவ் இருந்தாலும் ஒரு ஓவரால் சென்டிமெண்ட் பார்க்கும் பொழுது பெட்டராக இருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ வால்யூம் டுடே, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ வால்யூம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 24,138 மற்றும் 24 என்பதை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், 24,350 மற்றும் 24,505 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கக்கூடும் வரும் நாட்களில். நண்பர்களே, நாளைய தினம் நாம் நிறைய விஷயங்களை, அதுவும் துறை சார்ந்த வாரியாக சில விஷயங்களை பேச இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், குழப்பத்திலிருந்து எப்படி நாம் விடுபட போகிறோம் என்பதை பற்றியும் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.